தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்தால் அதற்கு முதலாவதாக எதிர்குரல் கொடுப்பேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தொகுதி மறுவரையறை என்ற துரோகத்திற்கு துணை போகிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த போதே தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனமும் எழுதிக் கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். இன்னும் வராத ஒன்றை புலிவருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையை தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள பழனிசாமி, திமுக ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து அவர் மறைக்க நினைப்பதாகவும் அதனை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்பப்போவது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் தொகுதி மறுசீரமைப்பு குறித்தோ ஹிந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் தனது மடைமாற்ற அரசியலை நிறுத்த வேண்டும் என தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார். தேர்வின் போது மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நாடு முழுவதும் கடந்த மாதம் 4ஆம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. அன்றைய தினம் சென்னையில் கனமழை பெய்த நிலையில் சில மையங்களில் மின்சார விநியோகம் தடைபட்டது. இதனால் தேர்வெழுத முடியவில்லை என கூறி அந்த பள்ளிகளில் தேர்வெழுதிய 16 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் மே 4ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் நீட் முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியது. அதனால் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரியவந்ததாகவும் மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறுதேர்வு நடத்த முடியாது என்றும் தேசிய தேர்வு முகமை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீர்ப்பளித்த நீதிபதி சி. குமரப்பன் மத்திய அரசு நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு நியாயமானது என்றும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் சற்று நேரத்தில் முடிய உள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் இளநிலை பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இதில் நேற்று மாலை 6 மணி வரை 2,95,134 மாணவர்கள் விண்ணப்பித்து இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பித்தவர்களில் 2,14,000 மாணவர்கள் இதுவரை சான்றிதழை பதிவேற்றம் செய்துள்ளதாக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வரும் திங்கட்கிழமைக்குள் மாணவர்கள் தங்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்ப பதிவில் மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் சேவை மையங்களை தொடர்பு கொள்வதற்கு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஆம்னி கார் ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்டது நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. புத்தர் நகரில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த ஆம்னி காரை வாகனங்கள் வருவதை கவனிக்காமல் அதன் ஓட்டுநர் அஜாக்கிரதையாக திருப்பியுள்ளார். அப்போது அன்னூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சிறுமுகையைச் சேர்ந்த அருள்முருகன், கண்ணன் ஆகியோர் ஆம்னி கார் மீது எதிர்பாராத விதமாக மோதினர். இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். காயமடைந்த இருவரையும் அப்பகுதியினர் மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வியாழக்கிழமையன்று இதே பகுதியில் கார் மோதி தூக்கி வீசப்பட்டதில் மூதாட்டி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.